ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ரித்விகா அஃபிஷியல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சூசிங் டு வாட்ச் திஸ் வீடியோ. இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோஸ்க்கு நீங்க கொடுத்த சப்போர்ட்க்கு ரொம்ப 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 நன்றி. இன்னைக்கு வீடியோல இந்த vlogல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எனக்கு நிறைய பேர் வந்து டிஎம் பண்ணியிருந்தீங்க இந்த வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. என்ன அப்படின்னா, ஹவு டு கிளீன் த மேக்கப் பிரஷ், அதுதான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். எந்த அளவுக்கு நம்ம பிராண்டடான மேக்கப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் மேக்கப் பிரஷ் நம்ம யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு அந்த மேக்கப் பிரஷ் வந்து கிளீனா இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம். எனக்கு ஒரு 4-5 பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க வீடியோ கீழே, அண்ட் நிறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தீங்க, எப்படி அக்கா வந்து மேக்கப் பிரஷ் வந்து கிளீன் பண்றது கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோல ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி டெக்னிக், எந்த செலவும் வேண்டாம், வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு எப்படி நம்ம வந்து மேக்கப் பிரஷ் கிளீன் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம் வாங்க. ஸோ மேக்கப் ப்ரஷ் எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நைட்டே வந்துட்டு இதை வந்து ஒரு தண்ணியில் ஒரு பவுலில் போட்டு சோக் பண்ணி வச்சுருங்க. இல்லை எனக்கு டைம் இல்லை, நானாக வந்து மேக்கப் ப்ரஷ் வந்து சீக்கிரமாக க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் மார்னிங் வந்து ஒரு ஒரு 1 hour போட்டு நீங்கள் பவுலில் போட்டு சோக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம ஈஸியாக வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி போட்டுட்டு அதில் வந்து இந்த மேக்கப் ப்ரஷ்ஷை வந்து நான் போட்டு வச்சிடுறேன். இது வந்து நைட் டைமில் கொஞ்சம் நல்லா வந்து ஊறி எல்லா மேக்கப் ப்ரஷ் கார்னரில் இருக்க மேக்கப் எல்லாமே வந்துட்டு டெபாசிட் ஆகிடும் தண்ணியில். இந்த தண்ணியில் வந்து நான் எந்த லிக்விடோ எந்த சோப் ஆயிலோ எதுவுமே நான் யூஸ் பண்ணல. மோஸ்ட்லி நீங்கள் மேக்கப் ப்ரஷ் வந்து க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரேக்ரன்ஸ் இல்லாத சோப் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம மேக்கப் போடும்போது அந்த சோப்போட ஃப்ரேக்ரன்ஸ் வந்து அந்த ப்ரஷ்ல வந்து நமக்கு ஸ்மெல் ஆகும். ஸோ அதனால ஃப்ரேக்ரன்ஸ் இல்லாத சோப் ஆர் எந்த சோப் ஆயில் எதுவுமே லிக்விட் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. காலையில் நான் இதை எப்படி வாஷ் பண்ணுறேன் அப்படின்றத காட்டுறேன். ஓகே, நேற்று நைட்டு நான் உங்ககிட்ட காமிச்சேன் இல்லையா ஊற வச்சது. இப்போ மார்னிங் பாருங்கள், மோஸ்ட்லி இந்த மேக்கப் திங்ஸ் எல்லாமே, இந்த ப்ரஷஸில் இருக்கிற மேக்கப் திங்ஸ் எல்லாமே வந்து ஓரளவு செட்டில் ஆயிடுச்சு. இந்த தண்ணியில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த தண்ணியை ஊற்றிட்டு நெக்ஸ்ட் வந்து இது ஒன்று மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நான் நைக்கால வாங்கின சிலிகான் மேக்கப் கிளீனர் அப்படின்ட்டு இருக்கும். இது எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து ப்ரஷஸ் வந்து நம்ம அதில் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இந்த சின்ன சின்ன இந்த மாதிரி கோடா இந்த மாதிரி இதுவாக கொடுத்துருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன மேக்கப் ப்ரஷ் பெரிய மேக்கப் ப்ரஷ் அதெல்லாம் போட்டு இதில் ரிமூவ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஈஸியாக வந்துடும். இந்த மேக்கப் ப்ரஷஸில் இருக்கிற இந்த எட்ஜஸில் இருக்கிற இந்த ஹேர்ஸுமே வந்து ரிமூவ் ஆகாது. ஸோ நம்ம மைல்டாக போட்டு தேய்ச்சோன்னா இதுல இருந்து வந்துடும். அண்ட் இது நம்ம ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் விட்டுட்டு நம்ம இப்படி வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிடலாம். நான் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். அண்ட் இது ஒன்று வாங்கிக்கோங்க. அண்ட் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து நிறைய வந்து கடைகளில் வந்து விற்கிது மேக்கப் கிளீனிங் அப்படின்ட்டு. நான் அதை வந்து யூஸ் பண்ண மாட்டேன். நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஹோம்மேட் சோப், ஹேண்ட் சோப்புன்னு நிறைய விற்கிது. இது வந்து கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டும் கூட, நிறைய ஃப்ரேக்ரன்ஸுமே இருக்காது. ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். இது இந்த மாதிரி வந்து ஹேண்ட் வாஷ் ஹோம்மேட் சோப்புன்னு நிறைய கடைகளில் விற்கிது. இதோட லிங்க்லாம் எதுவுமே கிடையாது. இது நான் ஷாப்பில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஒரு எக்ஸிபிஷனில் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த மாதிரியும் இருக்குது. அண்ட் அனதர் ஒன் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன சோப்பாக கூட ஹேண்ட்மேட் சோப்ஸ் விற்கிது. இது எல்லாமே வந்து நம்ம ஹேண்ட் வாஷ்க்கு யூஸ் பண்ணுவோம், ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு. ஸோ மேக்கப் ப்ரஷ் யூஸ் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறதுக்கும் இது யூஸ் பண்ணலாம். இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து இன்னைக்கு இதை வச்சு தான் நான் உங்களுக்கு மேக்கப் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ப்ரஷ் எடுத்து நல்லா ஹோல்ட் பண்ணிக்கணும். கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணியில் ப்ரஷ்ஷை வந்து நினச்சிட்டு நீங்கள் இது பண்ணிங்கனாலே ப்ரஷ்ஷில் வந்துடும். ஸோ ஈஸியாக நம்ம வந்து இந்த மாதிரி மைல்டாக பண்ணால் போதும். அதுக்கு தான் இந்த சிலிகானில் இந்த மாதிரி குச்சா இந்த மாதிரி லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரஷஸ் வந்து ஈஸியாக எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு கேட்ட மாதிரி லைட்டாக தான் சோப்பு தொட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ க்ளீன் ஆயிடுச்சு. இது நைட்டில் நான் ஊற வச்சதுனால க்ளீன் ஆயிடுச்சு. உங்களுக்கு நைட்டு டைம் இல்லை அப்படின்னா மார்னிங் ஒரு 1 hour கூட நீங்கள் ஊற வச்சு பண்ணிடலாம். ஆனால் டைரெக்டாக நீங்கள் எடுத்து இப்படி அப்ளை பண்ணாமல் ஒரு 1/2 hour அது தண்ணியில் ஊற வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி க்ளீன் ஆகிடும். ஸ்மால் ப்ரஷஸ்க்கு இந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி க்ளீன் ஆகிடும். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். பெரிய ப்ரஷஸ்க்கு ஜஸ்ட் நான் ஒரு சின்ன இது பண்ணுறேன். இந்த சோப்பை நீங்கள் வேறு எதுக்குமே யூஸ் பண்ண தேவையில்லை. மேக்கப் ப்ரஷ் ரிமூவ் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா எவ்வளோ ஃபவுண்டேஷன்ஸ், நம்மளோட காம்பேக்ட் பவுடர் எல்லாம் வர்றது உங்களுக்கு தெரியும்.
பாருங்கள், தண்ணி மட்டும் க்ளீன் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி சால்ட் வாட்டர் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சால்ட் வாட்டர் அதிகம் இல்லாத தண்ணியில் வாஷ் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக சீக்கிரமாக போயிடும். ரொம்ப சோப்பை போட்டு அப்படியே நிரப்பி இந்த லிக்விட் ஆயில் போட்டு மேக்கப் கிளீனர் போட்டுலாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து ஒத்தே வராது சம்டைம்ஸ். நான் வந்து இப்படி தான் மேக்கப் ப்ரஷ் வந்து க்ளீன் பண்ணுவேன். முக்கியமாக ஃபவுண்டேஷன் ப்ரஷ்ஷில் தான் நிறைய மேக்கப் ஐட்டம்ஸ் இருக்கும். ஏன்னா அதான் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபைனலாக நல்ல ஒரு கோல்டு வாட்டரில் இதை ப்ரெஷர்ஸ் எல்லாம் ஃபைனலாக ஒரு வாட்டி அண்ட் ட்ரை பண்ணுறது கூட நம்ம டைரெக்டாக வந்து சன்லைட்டில் போட வேண்டாம். இந்த மாதிரி ஷேடோ லைட்டில் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணாலே வந்து அது காஞ்சிடும். இந்த மாதிரி ப்ரெஷஸில் ஒரு துணியில் போட்டுட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிடுங்க. வித்தின் ஒரு 1 ஹவரில் இது வந்து காஞ்சிடும். இல்லை இப்படி நல்லா தொடச்சி விட்டுட்டாலே வந்து காஞ்சிடும். உங்களுக்கு டைம் இருந்தால் யூ டூ திஸ். அப்படி இல்லைனா வந்து டவலில் போட்டு நீங்கள் இந்த மாதிரி வைப் பண்ணி எடுத்துருங்க. அண்ட் இதுவுமே வந்து நம்ம டைரக்ட் சன்லைட்டில் காட்ட வேண்டாம். ஏன்னா இது சிலிகான் இதுன்றதுனால இதுவுமே வந்து லைட்டாக நம்ம ட்ரை பண்ணிடணும். அண்ட் நீங்கள் மேக்கப் ப்ரஷ்க்கு யூஸ் பண்ணுற சோப்பை மேக்கப் ப்ரஷ் க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். வேறு எதுக்கும் ஹேண்ட் வாஷ்க்கோ இல்லை அவசரமாக இது ஹேண்ட் வாஷ்க்கோ எதுக்குமே யூஸ் பண்ணாதீங்க. இதுவுமே கொஞ்சம் லைட்டாக ஷேடோவில் வந்து ட்ரை ஆனால் பர்ஃபெக்ட். ஸோ இதுதான் மேக்கப் ப்ரஷ் எப்படி க்ளீன் பண்ணுவேன் அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோவை பண்ணி காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களில் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா நம்ம ஸ்கின்னுக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம பிராண்டடான மேக்கப் திங்ஸ், மேக்கப் ஐட்டம்ஸ், மேக்கப் ப்ரஷ் வாங்குறோமோ அந்த அளவுக்கு அந்த மேக்கப் ப்ரஷ் வந்து க்ளீனாக இருக்கிறது நம்ம ஸ்கின்னுக்குமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ வீக்லி ட்வைஸ் நீங்கள் மேக்கப் ப்ரஷ் டெய்லி மேக்கப் போடுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக க்ளீன் பண்ணிடுங்க. அப்படி இல்லைனா வீக்லி ஒன்ஸ் ஆகுது நீங்கள் க்ளீன் பண்ணுங்க. செல்ஃபாக உங்களோட மேக்கப் ப்ரஷ்ஷை நீங்கள் மட்டுமே யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களோடு சேர்ந்து பயணிப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னும் நிறைய வீடியோஸ், நிறைய vlogs நான் போடுறேன். Thank you so much for watching this video. Thank you.